ஹாய், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் வேர்ல்ட். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம். ஒரு ரிஃபைனரில் வந்து காலம்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது இன்டர்னலாக என்ன எக்ஸ்டர்னல் என்னங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய சேனல் வீடியோஸோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக காலம் வந்து எங்கே பயன்படுத்தப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிகளில் பயன்படுத்தப்படுது. ரிஃபைனரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிஃபைனரி ப்ராசஸ் வந்து டிஸ்டிலேஷனில் வந்து நடக்குது. டிஸ்டிலேஷன் வந்து காலத்தில் தான் நடக்கும். டிஸ்டிலேஷன் காலம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பர் காலம், அப்சர்வர் காலம் சொல்லிட்டு நிறைய காலம்ஸ் இருக்குது. மெயினாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு வந்து காலம் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ப்ராசஸோடைய ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா காலம் தான். இதில் வந்து காலமில் வந்து எத்தனை டைப்பான காலம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் பேசிக்காக வந்து 2 டைப் காலம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே டைப் காலம், இன்னொன்று வந்து பேக்கேஜ் டைப் காலம். இந்த ட்ரே டைப் காலம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் யூனிட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, மெயின் ஃப்ராக்ஷனேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே டைப் காலத்தில் இருக்கும். பேக்கேஜ் டைப் காலம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர்ஸ் வந்து இருக்கும் மேக்ஸிமம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலமில் வந்து சில காலத்தில் வந்து ட்ரேஸும் இருக்குது, பேக்கேஜும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய காலம்ஸும் இருக்குது. வாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்டர்னலாக ஒரு காலம்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஒவ்வொரு காலமுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். காலமில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பார்ட்ஸ், எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் சொல்லியிருந்தேன். இன்டர்னலில் வந்து என்னென்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் என்னென்ன இருக்குறத இங்கே பார்க்கலாம். காலம் எக்ஸ்டர்னல் சொல்கிறது என்னதுங்க, காலமை வந்து நீங்கள் வந்து நார்மலாக வெளியே இருந்து பார்த்தீங்கன்னு வைக்கலேன். அதாவது ஒரு ரிஃபைனருக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க, பிளான்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் இருக்கும். காலம்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, அதாவது டைரெக்டாக காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பார்க்க முடியுங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்லெட் அண்ட் அவுட்லெட் நாசில், அதாவது ஃபீடு வரக்கூடிய இன்லெட்டும் ஃபீடு போகக்கூடிய அவுட்லெட்டு, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பைப்லைன்ஸ் இருக்கும். இதை வந்து நாசில்னு சொல்லுவாங்க. இது வந்து காலத்தோடைய வெசலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நாசில்னு சொல்லுவாங்க. நாசில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் பைப்லைன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா ரிட்டர்ன் லைன் இருக்கும், வாட்டர் லைன்ஸ் இருக்கும், பிடி பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைப்ஸோடைய கனெக்ஷன் வருது பார்த்தீங்களா, நம்மளுடைய காலத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து நாசில்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த நாசில்ஸே நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது என்னென்னா ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் பாயிண்ட். ஒரு காலத்தில் வந்தீங்கன்னா அது வந்து என்ன ப்ரெஷரில் இருக்குது, ஒவ்வொரு ஜோன்லையும் என்னென்ன ப்ரெஷர் இருக்குங்கிறத வந்து இந்த பிடி பாயிண்ட்ஸ் மூலம் தான் பார்க்க முடியும். இது வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இல்லைனா ப்ரெஷர் கேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபீல்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரும் ப்ரெஷர் கேஜ் இருக்கும். ஃபீல்டு ஆப்ரேட்டர் வந்து டெய்லி போய் பார்க்கும்போது காலத்தில் ஏறி பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜில் வந்து காமிக்கும். அதை வந்து டிசிஎஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ லோக்கலில் காமிக்கக்கூடிய ப்ரெஷரும் நம்ம டிசிஎஸில் காமிக்கக்கூடிய ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். எல்டி பாயிண்ட் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறது ஒவ்வொரு காலத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்கும். அது வந்து எவ்வளோ லெவல் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்குறது தான் லெவல் டிரான்ஸ்மிட்டர் பாயிண்டோடைய வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கிளாஸும் இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெவல் டிரான்ஸ்மிட்டராகவும் இருக்குது. டிடி பாயிண்ட்ஸ், டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் தான் டிசி பாயிண்ட் சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் கேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேஜ், அதாவது ப்ரெஷர் கேஜ் செக் பண்ண மாதிரி டெம்பரேச்சர் கேஜையும் செக் பண்ணணும், லெவல் கேஜையும் செக் பண்ணணும். செக் பண்ணி டிசிஎஸில் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா ஃபீல்டில் வந்து என்ன காமிக்குது, டிசிஎஸில் என்ன காமிக்குதுங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான வேல்யூஸ் கிடைக்கும். ஏன்னா எது இருந்தாலும் தப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பீரியாடிக்கலாக நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன்வேன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேன் என்ட்ரி ஆகக்கூடிய பாயிண்ட்டு. இதில் தான் மேன் வந்து என்ட்ரி ஆவாங்க. இந்த எந்த பொருட்கள் அதாவது இன்டர்னல்ஸ் வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கும் இது வழியாக தான் கொண்டு போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க, நார்மல் டைம் க்ளோஸில் இருக்கும். இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா காலம் வந்து நார்மலாக வந்து வெசல்ஸில் செஞ்சுருப்பாங்க, வெசல்ஸாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வெளியே வந்து அட்மாஸ்பியரில் வந்து நடந்துடக்கூடாது. இதனால பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. இன்சுலேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து வெளியே போகாது. இதனால இதில் வந்து என்னென்ன இன்சுலேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செராவல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சிலிக்கான் கிளாத்து இல்லைன்னா சிலிக்கான் ரோப்பு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாடிங் ஷீட்டு அலுமினியம் ஷீட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது அலுமினியம் ஷீட்டால் ஒரு வெசலை மூடி வச்சிருந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலமுடைய இன்டர்னல். காலம் இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா டெமிஸ்டர் பேட் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும், ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும், மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் இருக்கும், அப்புறம் வந்து டிஎஸ்ஆர். டிஎஸ்ஆர் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் சப்போர்ட் ரிங்னு சொல்லுவாங்க. ட்ரேஸ் வந்து இந்த சப்போர்ட் ரிங்கில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் டவுன் கம்மர், இதில் வந்து மேலேருந்து வரக்கூடிய ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆகிடுச்சு. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் கம்மர் வழியாக தான் கீழே போகும். பேக்கிங் காலம்ஸில் வந்து 2 டைப் சொல்லியிருந்தேன், பேக்கிங் டைப் காலம், ட்ரேஸ் டைப் காலம்னு சொல்லியிருந்தேன். ட்ரே டைப் காலத்தில் வந்து ட்ரே இருக்கும், பேக்கிங் டைப் காலத்தில் வந்து பேக்கிங் இருக்கும். பேக்கிங் என்னென்ன பேக்கிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் இனிமேல் பார்க்கலாம். கேஸ் இன்ஜெக்ஷன் ட்ரேஸ் இருக்கும், சிம்னி ட்ரேஸ் இருக்கும், ஹாட் வெல் இருக்கும், இன்டர்னல் மேனுவேஸ். அதாவது இன்டர்னல் மேனுவேஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு ட்ரேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மேனுவேஸ் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து மேலே இருந்து கீழே இறங்குவோம். அப்போ மேலே இருந்து ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ் சவுண்ட் வைஸ் நம்ம வந்து கீழே இறங்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்து வேணும். அது வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேன்வேஸ் வச்சுருப்பாங்க. அது வந்து நார்மலாக க்ளோஸில் இருக்கும். நம்ம ஷட் டவுன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேன்வே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம வந்து கீழே போகலாம். ட்ரேஸ் இப்போ காலத்தில் வந்து 2 டைப்பான காலம் இருக்குன்னு சொன்னேன். ட்ரே டைப் காலம், பேக்கேஜ் டைப் காலம் இருக்குன்னு சொன்னேன். இதில் ட்ரே டைப் காலம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரேஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ட்ரேஸில் பார்த்தீங்கன்னா பபிள் கேப் ட்ரே, ஃபிக்ஸ்டு ட்ரே, சீவ் ட்ரே, ஃப்ளோட்டிங் ட்ரேன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ட்ரேஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோட கடைசியில் நான் வந்து இதோட இமேஜஸ் கொடுத்துருக்கேன், அந்த டைம் பார்க்கலாம் வாங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் சொல்லுவாங்க, ரேண்டம் பேக்கிங் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் போடக்கூடிய இடத்துல வந்து ரேண்டம் பேக்கிங் போட மாட்டாங்க, ரேண்டம் பேக்கிங் போடுற இடத்துல ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் போட மாட்டாங்க. இந்த பேக்கிங்கோடைய ஓவர் வியூ வந்து காலத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து என்ன ட்ரேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பேக்கிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய சிம்பிள்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பபிள் கேப் ட்ரே. இந்த பபிள் கேப் ட்ரே வந்து இப்படி தான் அவங்க வந்து பிஎன்டிடியில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா வந்து கிராஸ் செக்ஷனல் வியூஸில் வந்து இப்படி தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மார்க்கிங் இருந்துச்சுன்னா இது வந்து பபிள் கேப் ட்ரே. இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் வந்துன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷனல் ட்ரெயின் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பிங் செக்ஷனில் வருது. கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரெயின் வந்து இந்த மாதிரி வருது. கிரிட் ட்ரே வந்து இந்த மாதிரி வருது. சிங்கிள் பாஸ் ட்ரே வந்து இப்படி வரும். 2 பாஸ் ட்ரே வந்து இந்த மாதிரி இருக்குது. சிம்னி ட்ரெயின் சொல்கிறது இப்படி இருக்கும். சைக்ளோன் ட்ரே இப்படி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீவ் ட்ரே, வால்வ் ட்ரே, ஃப்ளோடைஸ் பெட்டுன்னு சொல்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸ்ப்ரே நாசில்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, அது வந்து இந்த மாதிரி வருது. பைப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேன் டைப்பு, டெஸ்க்கு, வேன் பேக்கிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் டைப்ஸில் வரும். இந்த பேக்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்டிடிலேயோ ஒரு கிராஸ் செக்ஷனல் வீடியோ, பிஎன்டிடியில் உங்களுக்கு இன்டர்னல்ஸ் பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கிராஸ் செக்ஷனல் டயக்ராம்ஸில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை சிம்பிள்ஸ் மூலமாக தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சிம்பிள்ஸை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அந்த சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது. லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் நம்மளுடைய வீடியோஸில் கடைசியில் வந்து ட்ரே டைப்ஸை பற்றி சொல்லியிருக்கேன், இமேஜஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 வகையான ட்ரேஸ் வந்து இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ்டு ட்ரேன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபிக்ஸ்டு வால்வ் ட்ரே. இதுதான் வால்வ்ஸு. இது 2 டைப்பான வால்வ்ஸ் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சீவ் ட்ரேன்னு சொல்லுவாங்க. சீவ் ட்ரேன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். பபிள் கேப் ட்ரேன்னு சொல்கிறது இந்த இருக்குது, ஒரு மஷ்ரூம் ஹெட்டு மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளோட்டிங் வால்வு. இதுதான் ட்ரேஸு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரேஸ் தான் வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் பேக்கிங்ஸ் பற்றி போகலாம். பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பேக்கிங், ரேண்டம் பேக்கிங் பற்றி சொல்லியிருந்தேன். அதை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது தான் இந்த இதில் கொடுத்துருக்கோம்.
இதில் வந்து டெமிஸ்டர் பேட் வரும். டெமிஸ்டர் பேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நாசில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நாசில்னு சொல்கிறது இதுதான் வருது. உங்களுக்கு வந்து இன்லெட் நாசில் அவுட்லெட் நாசில்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இதுதான் வந்து இன்லெட் நாசிலாக இருக்கும், இது வந்து அவுட்லெட் நாசிலாக இருக்கும். இந்த இன்லெட் நாசில் அவுட்லெட் நாசில்ங்கிறது இதுதான் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். லிக்யூட் இன்லெட் லிங்க் டிஸ்ட்ரிபியூட்டர், எலிமெண்ட் டி டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது எலிமெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து டியூப் டிஸ்ட்ரிபியூட்டர், இது லொக்கேட்டிங் கிரிட். இது லொக்கேட்டிங் கிரிட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்லெட் வரக்கூடிய ஃபீடை பொறுத்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய பேர் மாறும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இந்த இருக்குது. இது லொக்கேட்டிங் கிரிட்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு பேக்கிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லொக்கேட்டிங் கிரிட் போட்டு தான் அதை வந்து லாக் பண்ணி வைப்பாங்க. இது வந்து சப்போர்ட் கிரிட்டு. இது சப்போர்ட் கிரிட்னு சொல்கிறது என்னென்னா, இந்த சப்போர்ட் கிரிட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பேக்கிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சப்போர்ட் கிரிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஆரில் உட்காந்துருக்கும். டிஎஸ்ஆர் சொல்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், ட்ரே சப்போர்ட் ரிங்னு சொல்லியிருந்தேன். இது ட்ரே காலம்னா இருந்தால் ட்ரே இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் பேக்கிங் காலம்ஸாக இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரிங்ஸ் வந்து இதில் வந்து சப்போர்ட் ட்ரேஸ் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பேக்கிங் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது வெயின் கலெக்டர். இதே மாதிரி அதாவது மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதில் ஒரு மிடில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும். இது வந்து அதே தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் பேக்கிங்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது காலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸ் டிசைனை பொறுத்து எத்தனை டைப்பு பெட் இருக்கும். அதாவது ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பேக்கிங், ரெண்டு செட்டு 3 செட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிசைன் பேராமீட்டர்ஸை பொறுத்து அதில் வந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அதாவது பேக்கிங் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். காலத்தை பற்றி தொடர்ந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரே டைப் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டைப் சொல்லியிருந்தேன். ட்ரே டைப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ட்ரேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சரல் பேக்கிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ரேண்டம் பேக்கிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அதை பற்றியெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை வந்து லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் செஞ்சால் தான் இது வந்து நம்ம எல்லாருக்கும் அதிகமாக வந்து ரீச் ஆகும்.